கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேமுதிகவுடைய கூட்டணி கிட்டத்தட்ட அதிமுக தான் நோக்கி அவங்க போகிற மாதிரி தெரியுது. அந்த கூட்டணி உறுதி ஆகிடுமா? என்ன தகவல் இருக்குது? அது உறுதியாகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இன்னைக்கு CAA வந்து அதிமுக எதிர்க்கிறாங்க. அவங்களும் CAA எடுத்து அறிக்கை விட்டுட்டாங்க. அவங்க 4+1 அவங்க முடிவாயிருன்னு தான் நான் கருதுகிறேன். அதே வேளையில் பாமக CAA எதிர்க்கல. அதனால் 9+1 அவங்க பாஜக கூட்டணி கூட வந்துடும் கூட உள்ள வாய்ப்புகள் அதிகம் நான் கருதுகிறேன். மேலும் பாஜக கூட மோடி பிரதமருங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே நின்னாதான் 26 வந்து அன்புமணி CMன்னு நிற்க முடியும். தொடர்ந்து பிரதமரோட பயணம் ஒரு சில வெற்றி வாய்ப்புகளை பாஜகவுக்கு பெற்றுத்தர வாய்ப்பு இருக்கா? அடுத்த எலெக்ஷனுக்கான கேம் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க. ஸோ ஸ்பிரிட்டி நெகட்டிவ் ஓட்ஸில் NDAக்கு தர்மபுரி, ராமநாதபுரம், தென்காசி, கன்னியாகுமரி 4 வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கடும் போட்டியை கொடுத்து ஏறி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிற யதார்த்தமான ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இங்கே தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு. ஸ்டாலின் அணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாதி ஓட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. மீதி 50% ஓட்டை தான் பாஜக, அதிமுக, நாம் தமிழர் இந்த மூணு தரப்பும் பிரிச்சுக்கணும். வணக்கம் முதல்வன். தேமுதிகவுடைய கூட்டணி கிட்டத்தட்ட அதிமுக தான் நோக்கி அவங்க போகிற மாதிரி தெரியுது. அந்த கூட்டணி உறுதி ஆகிடுமா? என்ன தகவல் இருக்குது? அது உறுதியாகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இன்னைக்கு CAA வந்து அதிமுக எதிர்க்கிறாங்க. அவங்களும் CAA எடுத்து அறிக்கை விட்டுட்டாங்க. அவங்க 4+1 அவங்க முடிவாயிருன்னு தான் நான் கருதுகிறேன். அதே வேளையில் பாமக CAA எதிர்க்கல. அதனால் 9+1 அவங்க பாஜக கூட்டணி கூட வந்துடும் கூட உள்ள வாய்ப்புகள் அதிகம் நான் கருதுகிறேன். இது பேரம்ங்கிறது வந்து எந்த நேரத்திலையும் பெரிய ஹெவியாக ஓடும். இது எப்படி ஓடுதுங்கிறத பார்க்கலாம். என்றாலும் இன்றைக்குள்ள திசை இதுதான். CAA மையமாக வச்சு தான் நான் திசையை கணிக்கிறேன். CAA எதிர்த்த தேமுதிக எடப்பாடி பழனிசாமி கூட சேருவாங்க. CAA எதிர்த்து அறிக்கை விடாத அன்புமணி பாஜக கூட சேர்வாப்பில். மேலும் பாஜக கூட மோடி பிரதமருங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே நின்னாதான் 26 வந்து அன்புமணி CMன்னு நிற்க முடியும். அன்புமணி CMன்னு நின்னாதான் அந்த கட்சி வந்து இன்னும் தழைச்சி நிற்க முடியும். அது இல்லாமல் அன்புமணி CMங்கிறத விட்டுட்டா மதிமுக, தமாக, தேமுதிக மாதிரி அவங்களும் வாக்கு வங்கியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த வாக்கு வங்கி இழக்க நேரிடும். அந்த வன்னியர் இளைஞர்கள் மத்தியில் அன்புமணி திறமசாலி, வாங்கி முன்னால் பாராட்டப்பட்டவர், அவர் பல மொழி தெரிஞ்சவர், இவர் ஒரு பிட்டான CM கேண்டிடேட்டு, அப்படி ஒரு இமேஜை கல்டிவேட் பண்ணி கொண்டு போனால் தான் அந்த கட்சி தாக்கு பிடிக்கும். ஆனால் தொடர்ந்து தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2009 நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் போட்டு வச்ச பிள்ளையார் சொல்லி மாதிரி 2009 அவங்க தொடர் தேர்தல் வந்து தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க பாமக. இன்னமும் ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வைக்கிறாங்க ஒருவேளை இருந்தால் எந்த அளவுக்கு அது பலன் கொடுக்கும் அப்படின்னு தெரியல. அப்போ அதை மீறி அடுத்த வர சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள்ட்டையே அன்புமணி CMன்ற ஒரு அந்த வாக்கியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வன்னியர்கள்ட்ட அன்புமணி CM நின்றுட்டாருன்னு வைங்க, எடப்பாடியிலே ஜெயிக்க மாட்டாரா? அன்புமணி எடப்பாடியில் போய் நின்றுட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன ஆவார்? வன்னியர் இன்னைக்கு பழைய காலம் நினச்சிங்களா? காமராஜ் காலத்தில் வன்னியர் இருந்த மாதிரி நினச்சிங்களா? அன்றைக்கே படையாச்சி நாயக்கரும் காமராஜருக்கு தனி மெஜாரிட்டி வராமல் பண்ணிட்டாங்க. எந்த பிரசிடென்சிலையும் வந்து காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி வராமல் போகல. வன்னியர்களை 2 சீட்டு கொடுத்து படையாச்சியும் நாயக்கரும் காமராஜுக்கு எதிராக கலந்து எழுந்து ஒருத்தர் 19 ஒருத்தர் 6 சீட்டு ஜெயித்தனால தான் காமராஜருக்கு வந்து சென்னை ராஜதானியில் மெஜாரிட்டி வரல. அப்போவே விழிப்புணர்வு உள்ள சமூகம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எடப்பாடியில் உள்ள வன்னியர்கள்லாம் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்காங்க. நீங்கள் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எடப்பாடியில் அன்புமணி சீஃப் மினிஸ்டர்னு அவர் பெண்ணேரத்தில் நின்றவர் எடப்பாடியிலே போய் நின்றுட்டார். கணேசன் அன்னைக்கு 96 வெற்றி பெற்ற எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமியை ரெட்டையில 3வது அனுப்பி வச்சார் சகோதரர் கணேசன். வன்னியர் எழுச்சியில் அது நடந்தது. அதே மாதிரி எடப்பாடியில் போய் அன்புமணி நின்றுட்டார். என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண முடியும்? ஸோ திமுக அணி இன்டாக்டாக இருக்கிறது வரை பாமக முடிவு வந்து ரொம்ப முக்கியமானது தான். இப்போ அவங்க 2014 மாதிரி 4.5% ஓட்டை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளையில் சௌமியா, அன்புமணி எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியறனால யார் கேண்டிடேட்னு தெரியல, அவங்க கேண்டிடேட்னு கண்ணன் சத்திரியர் போன்ற தம்பிமார்கள்லாம் சொல்கிறாங்க. க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடியவங்க அவங்க அந்த இடத்துக்குள்ளே வெற்றி பெற்றாங்கன்னா MOS ஆகலாம். மீண்டும் கட்சி வந்து தொடர் தோல்வியிலையும் தாக்குப்பிடிச்சி போகக்கூடிய கட்சிங்கிறது நிற்கலாம். ஸோ அந்த
அன்புமணி வெற்றி தானே 2016 அன்புமணி சிஎம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பிராண்டிங் மாஸ்டர் பெரிய அளவில் கொண்டு பழைய டாக்டர் ஐயா 89 நிரூபித்த ஓட்டை 2016 இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் அவங்க நிரூபிச்சாங்க. அதில் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு போயிட்டு 98 அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்காது. சசிகலா அம்மையார் கூட அதிமுகவோட கூட்டணி, சசிகலா அம்மையார் இல்லை, அதிமுகவோட கூட்டணி போனதில் அந்த சமூகம் அதை எதிராக போனதில் அந்த ஓட்டு போயிட்டு மீதி வன்னியர் ஓட்டு அப்படியே கிடச்சிது இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளோ தோல்விக்கு இடையில் தோல்வியை ஒத்துக்காமல் டாக்டர் ராமதாஸ் நிற்கிறாருல்ல, அது மூப்பனார், தமாக, கேப்டன் விஜயகாந்த், அண்ணன் வைகோ இவங்களால முடியலையே. பட் அண்ணன் வைகோ அன்னைக்கு வெற்றி பெறா இருக்காரு, மகிழ்ச்சி. பட் அந்த பார்ட்டி ஸ்ட்ரென்த்துங்கிறது சஸ்டெயின் ஆகி தானே போகுது. ஸோ வெற்றி தோல்வியை விட அல்லது ஒரு தருமபுரி வெற்றி இந்த அடிப்படையில் நின்னார். பின்ன இன்னைக்குள்ள சூழ்நிலையில் திமுக அணியை தவிர வேறு யார் ஜெயிக்கா? எங்க திமுக அணியை தவிர யாருங்க ஜெயிக்கா? எல்லாருமே தோல்வி தானே திமுக அணியை தவிர. இந்த உண்மையை தானே, இது உண்மை தானே. இந்த உண்மையை மறைச்சிட்டு பேசிக்கிட்டு போலியா பொய்யா அரசியல் பேசி என்ன லாபம்? யாரையோ 4 பேர் கைத்தட்டுறதுக்காக பேசக்கூடிய ஒரு தரவுலற்ற போலியான பொய்யான அரசியல் தானே. அப்போ எல்லாரும் தோத்து கிடக்கும் போது பாமக இல்லாமல் 2026 இல்லை. இந்த இப்போ கிட்டத்தட்ட 4 முனை போட்டிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆரம்பத்திலே சொல்கிறது திமுக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஸில் முன்னாடி இருக்குன்னு. தொடர்ந்து பிரதமரோட பயணம், தமிழ்நாட்டை நோக்கி தொடர்ந்து பிரதமரோட பயணம் ஒரு சில வெற்றி வாய்ப்புகளை பாஜகவுக்கு பெற்றுத்தர வாய்ப்பு இருக்கா? இல்லை அவங்க பர்சன்டேஜ் நாங்கள் இந்த எலெக்ஷனில் ஏற்றிக்கிறோம், அடுத்த எலெக்ஷனுங்களுக்கான கேம் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்களா? ரேட்டிங்கில் நான் இன்னைக்கு வந்து ஆய்வு பண்ணி பார்த்ததில் என்டிஏல மொதல் இடம் தருமபுரியை வைக்கிறேன். 2வது நல்ல ஸ்டார் கேண்டிடேட்னா ராமநாதபுரத்தை வைக்கிறேன். 3வது எல்லா ஜாதியும் ஒத்துக்கூடக்கூடிய படித்த ஒரு நாடார் மரவர் இவங்களுக்கெல்லாம் அக்செப்டபிளாக உள்ள ஒரு தேவேந்திரகுல வேளாளர், ஒரு எஜுகேட்டட் அக்செப்டபிள் டு அதர் காஸ்ட் ஹிந்துஸ் ஒருத்தர் நின்னா தென்காசியை வைக்கிறேன். இது என்னோட ரேட்டிங். கன்னியாகுமரியிலையும் ஸ்பிரிட்டி நெகட்டிவ் ஓட்ஸில் என் ஊர் என் இது வரணும்னு ஆசைப்பட்றேன். என்றாலும் அங்கே எதிர் போலரைசேஷனும் ஹெவியாக இருக்கனால அதை 4வது இடத்துக்கு வைக்கிறேன். ஸோ ஸ்பிரிட்டி நெகட்டிவ் ஓட்ஸில் என்டிஐக்கு தர்மபுரி, ராமநாதபுரம், தென்காசி, கன்னியாகுமரி 4ஐயும் வைக்கிறேன். ஸ்டார் கேண்டிடேட்டு கோயம்புத்தூரில் நின்னா மோடியோட பெட் லீடர் வந்து கோயம்புத்தூரில் ஏறி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுன்னு வைக்கிறேன். இந்த 5 தொகுதியும் நான் வந்து வைக்கிறேன். ஏசி சண்முகத்தை ஒரு பார்வையில் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கடும் போட்டியை கொடுத்து ஏறி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிற யதார்த்தமான ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன். கடும் போட்டியை கொடுத்து ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறதான் சொல்கிறேன். சரத்குமார் தன்னோட கட்சியை வந்து பாஜகவில் இணைச்சது, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டார் அவருக்குன்னு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது. அன்னைக்கு ஒரு நியூஸ் ஆச்சு, அன்னைக்கு ஒரு நாள் பில்லா ஜெகன் விஜயை நம்பாம திமுகவிலே இருக்கிறாரு. பில்லா ஜெகன் விஜயை நம்பாம கட்சி விட்டு நிற்காலும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளராட்டு திமுகவுக்குள்ளே அனிதா ராதாகிருஷ்ணன் இது பண்ணி மீண்டும் கட்சியில் சேர்த்து திமுகவில் இருக்கிறதே பலம், விஜய் நம்பி போகிறது பலன் அளிக்காது, திமுகவில் இருப்போன்னு தென்மண்டல விஜய் மக்கள் இயக்க அமைப்பாளர் அவர் வந்து விஜய் நகர்ப்புற உள்ளாட்சியில் கேண்டிடேட் போடும்போது நோ 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 நான் முடிவு பண்ணிட்டேன் எங்கள் தென் மண்டலத்தில் கேண்டிடேட் கிடையாதுன்னு. அதனால் விஜய் பிழைச்சார். கேண்டிடேட் தேடினாலும் அது தேடிட்டு தான் இருக்கணும். அதனால தென் மண்டலத்தில் அவங்க கேண்டிடேட் இல்லைங்கிறது வந்து ஏதோ பில்லா ஜெகன் வேண்டான்னு சொன்னதுனால கேண்டிடேட் இல்லைங்கிற மாதிரி கன்னியாகுமரி நார்வேல் கார்பரேஷனில் கிடையாது, தூத்துக்குடி கார்பரேஷனில் கிடையாது. நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த பில்லா ஜெகனே வந்து திமுக தான் பெருசுன்னு திமுகட்ட இருக்கிறாரு. விஜய் நம்பி இன்னும் அவர் பயணிக்க தயாரில்லை. அப்படி இருக்கும்போது விஜய் ஆரம்பித்தா விஜய்க்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆகி வருவாருன்னு சொல்லக்கூடிய சரத்குமார் எல்லாம் விஜய் நம்பியாக போக போகிறாரு. அவர் வந்து பாஜகவை நம்பி போகிறாரு. பாஜகவில் ஒரு நாடாருக்கு ஒரு இடம் உண்டு, இந்த நாடாருக்கு ஒரு பாஜகவில் ஒரு ஃபேஸ் உண்டு. இந்த நாடார் தான் பாஜகவுக்கு இங்கே ஃபுட் சோல்ஜர்ஸை மட்டும் இல்லை, அதுக்காக தியாகம் பண்ணி எல்லாமே பண்ண ஒரு சமுதாயம். ஆரம்பத்தில் பயணியராக பிராமணர் இருந்தாலும் ஒரு மேன் பவரை கொடுத்து ரிசோர்ஸை கொடுத்து களத்துக்குள்ளே நின்று இது எம்ஜிஆருக்கு 144 மீறி தடையை மீறி லட்சக்கணக்கான திரண்டெல்லாம் இந்த நாடார்கள் தான், கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்தது தான். அதோட தாக்கம் கூடங்குளம், செட்டிக்குளம், கண்ணங்குளம், யாக்கோபுரம் இந்த மாதிரி அந்த இடங்கள்லையும் இருக்குது. இன்றைக்கி பரவலாக அந்த கட்சி மேலே வந்துட்டு இருக்கும்போது ஒரு இந்த நாடார் ஃபேஸ் வந்து அந்த கட்சிக்குள்ளே சர்வை பண்ண முடியும். 1. 2வது அவர் பல மொழி தெரிஞ்சவர். தெலுங்கானாவில் பிரச்சாரம் பண்ணலாம், சுரேஷ் கோபிக்கு திருச்சூரில் பிரச்சாரம் பண்ணலாம், ஸோ முரளிதரனுக்கு ஆற்றிங்கலில் பிரச்சாரம் பண்ணலாம், திருவனந்தபுரத்தில் ராஜீவ் சந்திரசேகருக்கு பிரச்சாரம் பண்ணலாம், இப்படி கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணலாம். ஸோ அந்த வேல்யூ இருக்குது. எனிவே அவரை பொறுத்தவரை இது நல்ல டிசிஷனாக தான் நான் பார்க்குறேன்.
பாஜகவுக்கும் அதனால் ஒன்றும் பெரிய லாபம் இல்லைனாலும் அது ப்ளஸ் தாங்கிறதான் என் பார்வை. ஒட்டுமொத்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் திமுகவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பொது தொகுதி வரும், 3 இடங்கள் வரும்லாம் பேசி இருந்துட்டு, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களும் அந்த ஸ்டேட்டஸ் கோலையே 2 இடங்கள் 2 இடமும் தனி சின்னமான்ற இடத்துல அவங்க நின்றுட்டாங்க. திமுக கூட்டணியில் திமுக ஒரு அதிகார மனப்பான்மையோடு நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பேச்செல்லாம் கிரியேட் பண்ணி விடுறாங்களா? அதெல்லாம் தேர்தலில் ஒரு தாக்கமாக இருக்குமா? ஹாஃப் ஃபுல் ஆஃப் எம்டிங்கிற இதில் ஒவ்வொருத்தருக்கு பார்வையை பொறுத்து தான் இருக்கும். இன்றைக்கி திருமாவளவனுக்காக இந்த நீலி கண்ணீர் வடித்து பேசக்கூடியவங்க அல்லது உணர்வுபூர்வமாக பேசக்கூடியவங்க, இதில் ஒரு தரப்பு உணர்வுபூர்வமாக பேசக்கூடியவங்கள விட்டுருங்க. அந்த இன்னொரு நெகட்டிவ் மைண்டில் பேசக்கூடியவங்க என்ன சொன்னாங்க? திருமாவளவனை திமுக தள்ளி விட்டுரும், துரைமுருகன் மூலமாக ராமதாஸ் உள்ளே வந்துடுவார், திருமாவளவன் வெளியேறிடுவார்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ நம்ம தானே சொன்னோம் துரைமுருகனை அண்ணே அப்படி டீசெண்டாக சொல்லி காஃபி சாப்பிடுங்கண்ணே, பிஸ்கட் சாப்பிடுங்கண்ணேன்னு டீசெண்டாக சொல்லிக்கிட்டு, அண்ணே அது சரிண்ணே, நம்ம போட்டு போவோம்ண்ணே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சீட்டை டாக்டர் ஐயாவுக்கு கொடுத்து என்னண்ணே நமக்கு லாபம், வேண்டாம்ண்ணே அதை விட்டுருங்கண்ணே, அதை மட்டும் விட்டுருங்கண்ணே, நீங்கள் மற்ற விஷயத்த பேசுங்கண்ணே, வேண்டாம்ண்ணே டாக்டர் ஐயா, திருமாவளவனே இருக்கட்டுண்ணே, குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்ண்ணே, அண்ணே நாம் தலைவர் தனி மெஜாரிட்டி வராத போது நம்ம தனி மெஜாரிட்டி வந்திருக்கோம்னா திருமாவளவன் தானே காரணம். ராமதாஸ் நிறைய கேட்பார்ல, நம்ம அதிக எம்பி பெற்றிருக்கோம்னா திருமாவளவன் தானே காரணம். ராமதாஸ் நிறைய கேட்பார்ல, அப்போ திருமாவளவன் வெற்றி வீரர், பெனிஃபிஷியபிள் அலை, அவரை தள்ளி விட்டுருவாங்க, ராமதாஸ் உள்ளே போகிறாரு, திமுக அணி குழம்ப போகுது, திமுக அணி டெமாலிஷ் ஆகும்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி திருமாவளவனுக்காக பேசுகிறாங்க. இது குழந்தை தாய் குழந்தை ஓனாய் கதை மாதிரி தான். கட்சியை காப்பாற்றுறதுக்கு திமுக அணியில் இருக்கிறது தான் திருமாவளவனுக்கும் நல்லது. அதே வேளையில் ஸ்டாலினுக்கும் திருமாவளவன் வேணும், நம்ம அதை மறுத்து பேசலை. அந்த மேட்ரே அதுதாங்க. ஆர்கே நகரில் தோற்றவங்க தான் ஒன்றா நின்று ஜெயித்துட்ருக்குறாங்க. அதுதான் சீமானே சொன்னார், எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு ஸ்டாலின் வேணும், ஸ்டாலினுக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் வேணுங்கும் போது ஸ்டேட்டஸ்கோ அங்கே ஓடுது, எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ்கோ. காங்கிரஸுக்கு 10, கம்யூனிஸ்ட்டுக்கு 2, இன்னொரு கம்யூனிஸ்ட்டுக்கு 2, வைகோவுக்கு 1+1, 1+1 சொல்லலை கொடுத்துருவாங்க. வைகோ பெரிய பார்லிமெண்டேரியன், அந்த டைம் 25 ஜூனுன்னு நினைக்கிறேன் 2025, அப்போ வைகோக்கு அதை கொடுத்துருவாங்க. இப்படி அங்கே ஸ்டேட்டஸ்கோ ஓடுது. முஸ்லீம் லீக்கு கூட 3 தொகுதி 3 சட்டமன்றத்தை தோற்ற முஸ்லீமு கூட போல்டா ராமநாதபுரத்தை கொடுத்துட்டாங்க, ஈஸ்வரண்ணனுக்கு நாமக்கல்ல கொடுத்துட்டாங்க ஒரு தொகுதி. ஸோ அங்கே ஸ்டேட்டஸ்கோ ஓடுது. ஸ்டேட்டஸ்கோ போகும்போது திருமாவளவனுக்கு மட்டும் அவங்க 3 கொடுத்தாங்கன்னா அப்போ 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் 3 கொடுக்கணும், காங்கிரஸுக்கு 15 கொடுக்கணும், திமுக 30ல் நிற்கணும், இருக்கிறதே 39 தொகுதி தானே. ஸோ இந்த ஃபார்முலா ஸ்டேட்டஸ்கோ. ஒரு எம்பிக்கு 3 சீட்டுங்கிற ஃபார்முலாவை 2021 கொண்டு வந்தாங்க. மீண்டும் 26லையும் இந்த ஸ்டேட்டஸ்கோ ஃபார்முலா தான் தொடரும்னு நான் கருதுகிறேன். அதை காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் அதை ஒத்துக்கிட்ட பிறகு மற்ற கட்சிகளும் அதை ஒத்துக்கிட்டு போகிறது தான் அவங்களுக்கும் வழியாக இருக்க முடியும். பட் எல்லாத்துக்குமே ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். திருமாவளவனை பொறுத்தவரை என்னோட இது எடப்பாடியோட அதிமுக என்னைக்கு போனாலும் அது வன்னியர் கட்சி, பொருந்தா கூட்டணி ஆயிரும், எளிதவள நட்பாயிரும், 10 வருஷம் அரசியல் போயிடும். அதே வேளையில் உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக யாராவது சொல்லுங்கன்னு ஆஃபர் பண்ணாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். மீதி வேறு எதை விட இந்த ஸ்டேட்டஸ்கோ அலையன்ஸ் தான் திருமாவளவனுக்கு நல்லது. திருமாவளவன் அவர்களே சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொப்போஸ் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் நிலை மாறிட்டே வருது, விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் பார்வையில்? என் பார்வையில் திமுக அணி ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, அந்த 2 சீட்டையும் ஜெயிக்கணும், 40 தொகுதியும் ஸ்டாலின் இருக்கிறதாட்டே நினச்சி ஒர்க் பண்ணுங்கன்னு திமுக ஆட்கள் எல்லாத்திட்டையுமே அவர் ஸ்டாலின் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார். ஸோ அப்போ திருமாவளவனும் ரவிக்குமாரும் ஜெயிக்கணுங்கிறதுல ஸ்டாலின் வெரி பர்டிகுலராக இருக்கிறாரு. தான் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டுங்கிற அந்த வார்த்தை இப்போ நான் சொல்கிறேன், வேறு யாரும் சொல்லலை, திமுககாரங்க கூட இதை சொல்லலை, உண்மையை நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அது நிலைக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அவர் தர்றது எம்எல்ஏ சீட்டு நாளைக்கு. அப்போ அதை தாண்டி நீங்கள் போகணும்னா திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்டுன்னு யாராவது திருமாவளவனை ப்ரொஜெக்ட் பண்ண வந்தால் அதை ஏற்றுக்கலாமே தவிர, அதை தாண்டி பொருந்தா கூட்டணிக்கும் வன்னியர் கட்சியாக இருக்கக்கூடிய சிபி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி கட்சிக்கும் திருமாவளவன் போனார்னா 2011 போன மாதிரி எலிதவள நட்பாகி 10 வருஷம் அரசியல் அவருக்கு பின்னடைவு கொடுக்குங்கிற இந்த கருத்தை என்னோட அனுபவத்தின் அடிப்படையிலையும் சகோதரர் திருமாவளவன் மீது உள்ள நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறேன். அவர்கிட்டே நான் சூர்யா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்கள் நண்பர்கள் எல்லாம் போனோம், நான் மாதவன், ஜெயந்தன், பிரசாந்த் எல்லாருமே போய் பார்த்தோம். அப்போவே இந்த கருத்தை தான் அவர்கிட்ட முன் வச்சோம். அவர் அதை உள்வாங்கினார். அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் அவருக்கு உண்டு. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, திமுக அதிமுக திமுக அதிமுக. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சொன்னாங்க, பிரச்சாரத்தில் பாஜகவும்
வெர்சஸ் திமுக, இல்லை திமுக வெர்சஸ் பாஜக அப்படி ஒரு நேரேட்டிவ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது வெறும் சோஷியல் மீடியாவிலையும் மீடியாக்கள்லாம் பேசுகிறது தான், கள நிலவரங்கிறது வேறா இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த 2-3 ஆண்டுகளில் களமும் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறி இருக்கா, இல்லை இன்னமும் அது திமுக வெர்சஸ் அதிமுகன்ற இடத்துல பாஜகவும் ஒரு ரோல் எடுத்திருக்கா? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தாங்க. கலைஞரோட ஸ்டாலின் அரசியல் நுணுக்கத்திலையும் ராஜதந்திரத்திலையும் உயர்ந்து போயிட்டார். நான் தரவுல வச்சு தான் சொல்கிறேன். இப்போ துரைமுருகன் கூட ஸ்டாலினுக்கு இத்தகைய புகழ பெற்றுட்டாரு. பாமகவை கரெக்டாக டீல் பண்ணி ஸ்டாலின் இதில் கோல் போட்டான்னு சொல்கிறதுக்கு கொமட்டல்கள் இருக்கலாம், நான் மறுக்க வரல. பட் அவர் திமுகவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக லாயல்ட்டியாக இருந்து ஒரு கட்சியில் இருந்து பெரும் பங்காற்றிய அந்த அர்ப்பணிப்புணர்வை நான் பாராட்டுறேன். பட் இந்த விஷயத்தில் அவருக்கு சில குமட்டல்கள் நெருடல்கள் இருக்கலாம், அவர் கட்சிக்காரங்களே இருக்கலாம். பட் நான் சொல்கிறதான் உண்மை. தமிழறிமணியன் பழக்கருப்பையா போன்ற சகோதரர்களுக்கு அதை தாங்க முடியாமல் இருக்கலாம். பட் நான் சொல்கிறதாங்க உண்மை. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இங்கே தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு. ஸ்டாலின் அணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாதி ஓட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. மீதி 50% ஓட்டை தான் பாஜக, அதிமுக, நாம் தமிழர், இந்த மூணு தரப்பும் பிரிச்சுக்கணும். சீமான், எடப்பாடி பழனிசாமி, மோடி தலைமையில் அண்ணாமலை, இவங்க இந்த 3 தரப்பும் மீதி ஓட்டை தான் பிரிச்சுக்கணும். பாதி ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகுது. அந்த மீதி ஓட்டு பிரிக்கிறதுல அங்கங்கே ராமநாதபுரம், தென்காசி, தர்மபுரி இங்கெங்கெல்லாம் எதிர்ப்போட்டு பிரிஞ்சு போகிறதுல 14 மாதிரி ஏதாவது சீட்டு பாஜக கிடைக்குமாங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ரொம்ப நன்றிண்ணே. வழக்கம்போலவும் இந்த முறையும் எல்லா கேள்விக்கும் மிக விரிவான தெளிவான பதில்கள். மீண்டும் சந்திக்கும் வரை ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி முதல்வர். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.